இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ்வலி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அதை வந்து ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வெளியே வரணும். ஸோ ஒரு வாட்டியும் யூசர் வந்து நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாதா அப்படின்னா ஒரு 4-5 கோடு வந்து திரும்ப திரும்ப எழுத முடியாது. ஓகேவா, நீங்கள் வந்து இன்புட் கொடுங்க, நான் வந்து இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் தரேன், மறுபடியும் இன்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10 லைன் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஹெல்ப் இன் ஆர்கனைசிங் கோட். ஸோ கோடை வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர் வந்து 24 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இஃப் நம் வந்து மாடுலோ 2 = 0. இப்போ வந்து இதோட ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணேன், 5 2s are 10 ஆகும், இப்போ 0ன்னு இருக்கும். ஸோ இந்த 10ங்கிற நம்பருக்கு வந்து எனக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 0ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது என்னவாக இருக்கணும், ஒரு ஈவன் நம்பர். அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணு நம்பர் இஸ் ஈவன், எல்ஸ் பிரிண்ட் த நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லி ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோட் வந்து எழுதியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம யூசர்கிட்ட நம்பர் வாங்கும் போது இந்த கோடையே திரும்ப 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 எழுத முடியாது. இன்புட் லைனுக்கு அப்புறம் இது எழுத முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறோம், டெஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா, இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். டெஃப்ங்கிறது வந்து கீவேர்டு, இது ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் இது வந்து பேராமீட்டர்ஸ். என்ன பேராமீட்டர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே வந்து நான் நம்பர் அப்படிங்கிற பேராமீட்டர் கொடுக்குறேன். ஏன்னா நான் நம்பர் தான் இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ நம்பருங்கிற பேராமீட்டர் அண்ட் கோலன். இப்போது உள்ளே வந்து நம்ம சேம் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எழுதுகிறோம். இப்போது இது ஒரு வாட்டி நம்ம எழுதுனா போதும், திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை. எப்போல்லாம் நம்ம யூசர்கிட்ட அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இன்புட் வாங்குகிறோமோ அப்போல்லாம் நம்ம இந்த ஈவன் ஆர் ஆட் நம்பரை வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணால் போதும், இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அந்த ஆன்சர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்னா, டு கால் திஸ் ஃபங்க்ஷன் ஈவன் ஆர் ஆட், அந்த ஃபங்க்ஷன் நேமை அப்படியே இருக்கணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டு உங்களுக்கு என்ன பேராமீட்டர் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும்போது நமக்கு என்னாகும், இந்த பேராமீட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே அசைன் ஆகும், இந்த நமக்கு வந்து அசைன் ஆகும். தென் இந்த ஆக்ஷன்லாம் பெர்ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த நம்பருக்கு 22 அப்படின்னு இருக்குது, 2 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 0ன்னு ஆன்சர் வரும். 0ன்னு ஆன்சர் வந்தால் உள்ளே போகும், எஸ் கரெக்ட், இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. உள்ளே போய் இந்த பிரிண்ட் பண்ண அந்த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா அந்த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் ரைட்டிங் அண்ட் காலிங். இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கோடு வந்து ரீயூசபிள் பண்ணுறதுக்கும் ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீயூசபிலிட்டி அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஃப் கிரீட் நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டர் வந்து நான் கொடுக்குறோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், எஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், ஹலோ நேம் வெல்கம் டு த ஹோட்டல் கிரீட் இன்ஜினியர் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்ல திஸ் எக்ஸாக்ட் லைன், இதுதான் என்னது அப்படின்னா டிஃபால்ட் பேராமீட்டர். டிஃபால்ட் பேராமீட்டர்னால் இன்கேஸ் யூசர் வந்து எந்த பேராமீட்டருமே கொடுக்கல அப்படின்னா இது வந்து இப்படி தான் இந்த பேராமீட்டரை எடுத்துக்கிறோம். அதாவது இன்ஜினியர் ஸ்பீக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேராமீட்டரை எடுத்து இங்கே நேம் அப்படின்ற இடத்துல வந்து அசைன் பண்ணிடும். ஸோ அட் த டைம் ஆஃப் பிரிண்டிங் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேமுக்கு பதிலாக இன்ஜினியர் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஃபால்ட் பேராமீட்டர். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹோட்டல் வெப்சைட் வந்து நீங்கள் பேக் எண்டில் லாஜிக் பண்ணுறீங்க பைத்தானை வச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை வந்து டெஃப் கிரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறீங்க. எடுத்தோடனே ஒரு யூசர் லாகின் பண்ணணும்னா அவங்களை க்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது சில நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கெஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நேம் வந்து ஆப்ஷனலாக இருக்கும். சும்மா நான் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னும் போது சும்மா கெஸ்ட் லாகின், அப்போ கெஸ்ட் லாகின் சொல்லும்போது அவங்க நேமு அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த டிஃபால்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க பேரே கொடுக்கல, நேம் வந்து ஆப்ஷனல் அப்படின்னும் போது பேர் கொடுக்கலன்னா இந்த இன்ஜினியர் ஸ்பீக்ஸ் பதிலாக இந்த இடத்துல நீங்கள் கெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஹலோ கெஸ்ட் வெல்கம் டு தி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி வரும்.
இது வந்து ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் ஃபார் டிஃபால்ட் பேராமீட்டர். இதுதான் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் பேராமீட்டர் யூசேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்கணும்னு இல்லை, 2-3 பேராமீட்டர் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 2 பேராமீட்டர் கொடுக்குறேன், A, B, கமா செப்பரேட்டட் பேராமீட்டர்ஸ் தான் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது டெஃப் ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ C = A + B, இதை வந்து ஆட் பண்ணி இந்த C வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ரிட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனில் என்ன அவங்களுக்கு ஆன்சராக கிடைக்குதோ அதை ரிட்டர்ன் பண்ணலாம். சில ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம், சில ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணாது, அது ஆப்ஷனல். ஸோ இப்போ ரிசல்ட்டுன்னு நான் கொடுக்குறேன், இந்த வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இதை கால் பண்ணுறேன், ஆடுங்கிற ஃபங்க்ஷனை 2,4 அப்படின்னு பேராமீட்டர்ஸ் கொடுத்து கால் பண்ணுறேன். இந்த 2ங்கிற இந்த வேரியபிள் வந்து யாருக்கு அசைன் ஆகும்? ஏக்கு வந்து அசைன் ஆகும். இந்த 4ங்கிற பேராமீட்டர் பிக்கு அசைன் ஆகும். ஸோ A = 2, B = 4ன்னு இருக்கும். இப்போ சியோடைய வேல்யூ என்ன? 2 + 4, C = 6 அப்படின்னு இருக்கும். இந்த சியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இது ரிட்டர்ன் பண்ணோன்னா இந்த ஆட் 2,4, ஓகே, ஆட் 2,4ஓட மொத்த ஆன்சருமே என்ன ஆகும் அப்படின்னா 6 அப்படின்னு ஆகும். அப்போ இங்கே ரிசல்ட்டில் என்ன வரும்? ரிசல்ட் = 6 அப்படின்னு ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டும் பண்ணுறோம். அப்போ அவுட்புட் என்ன? இதுக்கு 6 அப்படிங்கிறது தான் இதோட அவுட்புட். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சரை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். இல்லை அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் மட்டும் பண்ணுறேன், ஃபங்க்ஷன்லேயே நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் as we see இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்லேயே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண வேணாம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வெளியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் நம்ம பார்க்குறது பேராமீட்டர் யூசேஜ் அண்டு ஃபங்க்ஷனல் டிக்ளரேஷன். வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ்னு என்னென்னா, இப்போ நீங்கள் ஆர்கியூமெண்ட்டாக பேராமீட்டராக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்த்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கமா செப்பரேட்டட் வேல்யூஸு நீங்கள் வந்து எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா, டூ வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ 2,4 அப்படின்றது வந்து 2 வேரியபிள். ஸோ அதை நீங்கள் கமா செப்பரேட்டடாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மோர் தென் 2 இருக்குது, இல்லை வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பில் கொடுக்கணும், நம்பர்ஸும் ஸ்ட்ரிங்ஸும் கலந்து நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் 2 டைப் இருக்குது, ஒன்று பொசிஷனல், இன்னொரு கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போது டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறேன், பிரிண்ட் நம்பர்ஸ் வந்து நீ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஆர்கியூமெண்ட்ஸ்னால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி பைத்தான்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம பேராமீட்டர் நேம் இப்படி தான் கொடுப்போம், பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ்னால், ஓகேவா. ஸோ இது வந்து நார்மல் பேராமீட்டர் யூசேஜ் தான். ஸோ வந்து ஸ்டார் ஆர்க்ஸ்ன்னு கொடுப்பேன். ஃபார் நம்பர்ஸ் இன் ஆர்க்ஸில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்பர்ஸுங்கிறது என்னது, நார்மல் வேரியபிள். இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். இப்போ ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற அந்த இதை மட்டும் தான் நமக்கு கேட்குறோம், ஓகேவா, நம்பர்ஸ் வந்துட்டு கேட்குறோம். இப்போ பிரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னாகும், 1 2 3 4 5 6 ப்ளஸ் நான் ஒரு ஸ்ட்ரிங்கும் கொடுக்குறேன், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கும் கொடுக்குறேன். இப்போ இதில் நம்ம என்ன கேட்குறோம், பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொசிஷனும் ஒரு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நீங்கள் வந்து லிஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஃபங்க்ஷனில் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு விஷயமும் ஒரு இதை வந்து ஆக்குபை பண்ணும், ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இங்கே இந்த ஸ்டார் ஆர்க்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும், நீங்கள் வந்து இங்கே ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக கொடுத்தா கூட அது வந்து ஒரு பொசிஷனாக அசியூம் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து 1 2 3 4 5 6 அண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நீங்கள் இந்த பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன, கீவேர்ட் அப்படின்னும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆல் த பேராமீட்டர்ஸ் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கீ வேல்யூ, லைக் கீ வேல்யூ பேர்ஸ். கீ வேல்யூ பேர்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம், டிக்ஷனரியில் பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து கொடுக்குறீங்க, அது கீ வேல்யூ அந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா,
இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் குவாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ குவாக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? இப்போ ஃபார் கீ வேல்யூ, ஸோ குவாக்ஸ்ன்னு சொல்லியாச்சு, அப்போ கீ வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ 2 வேரியபிள் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃபார் லூப்பில் போட்டு. ஃபார் கீ வேல்யூ இன் குவாக்ஸ் டாட் ஐட்டம்ஸ். ஏன் நம்ம டாட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா நம்ம டிக்ஷனரியிலே பார்த்தோம், டாட் ஐட்டம்ஸுங்கிறது கீ வேல்யூ பேர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அந்த மெத்தடு. ஸோ கீ வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெத்தட்னால எப்படியும் குவாக்ஸ்லேயும் அது கீ வேல்யூவாக தான் எடுக்கும். இங்கே டபுள் ஸ்டார் கொடுக்கணும், அதை மறக்கக்கூடாது. ஸோ அது வந்து கீ வேல்யூவாக தான் எடுக்கும். அதனால டாட் ஐட்டம்ஸ்ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? எஃப் ஸ்ட்ரிங் கீ அப்புறம் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பிரிண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க. ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஆர்குமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க? நேம் எரிக், ஏஜ் ஈக்குவல் டு 32, கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு சொல்லி கீ வேல்யூ பேர்ஸாக கொடுத்துருக்கீங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதனால இங்கே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ நேம் வெரிக், ஏஜ் 32, கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும்.